கரண்ட் அடிக்குமா அதுலேருந்து வர்றது ஓடியாங்க இதோட பயமா இருக்குது நிக்கிறதுக்கு. சைனா டவர் மாதிரி கீழே நீக்கலாம் தெரியும். இப்படி விடியக்க பார்த்து விடணும். இங்கே நடுவில் அடிச்சு பொன் விளையும் பூமி என்று சொல்லிடுவோம். கொஞ்சம் அப்பா அம்மாக்களை கேட்டால் தெரியும். கைவிடப்பட்ட நிலையில காடுகாக தான் இருந்தது. ஒரே நாளில் 1000 பேர் மாற போகிறோம் இல்லை. மேலே நான் அந்த ரிஸ்க் எடுக்க விரும்புகிறேன். எனக்கு 30 வயசு தாண்டினால கொஞ்சம் பயங்கள் இருக்கும். 150 ரூபாயில இருந்து 15,000, 20,000, 50,000, 1 லட்சத்துக்கு கூட கண்டுகள் இருக்கு. கரிசல் வாரவனை ஏமாத்தாரு. ஆட்டுக்கல்ல உளுந்தரைக்க இருந்த டைமை விட இப்ப பிஸியா இருக்குங்க. நீங்கள் மிக்சியில உளுந்தரைக்க அதுல வந்து கிச்சி கிச்சி. ஹலோ வணக்கம். இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் கரிசல், அதாவது இப்போ நாங்கள் ரீச் ஆண்டு கேள்விப்பட்டிருப்போம். அதாவது ஒரு என்னென்னு சொல்லி ஒரு ஃபேமஸான ஒரு பார்க், அங்கே நிறைய பேர் சில்ட்ரன்ஸ் எல்லாருமே போய் என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இதே மாதிரி ஒரு இடம் நம்மளோட யாழ்ப்பாணத்தில், இங்கே யாழ்ப்பாணத்துலேயே இருக்குது. ஸோ அது எங்கே இருக்குன்னு சொல்லி சொன்னால் வசாவிலான், அதாவது நிலாவரை கிணறு, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற லேனுக்குள்ளால் வந்தோம்னா 4 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கரிசல் இருக்குது. ஸோ இங்கே நாங்கள் நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம். இப்போ தான் இது வளர்ந்துட்டு வருது. நிறைய பேர் இன்னும் இதை ரீச் பண்ணலேன்னு நினைக்கிறோம். ஸோ வாங்க, முதலாவது நாங்கள் என்னத்துக்குள்ளே போவோம்னா ஃபிஷ் தெரப்பிக்குள்ளே போவோம். ஸோ நிறைய ஃபிஷ் எல்லாம் நிற்கிது. சொன்னாங்க கால் வச்சா கரண்ட் அடிக்குமா அதுலேருந்து வர்றது. சரி, ஓகே. நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால் கீழே இறங்க போகிறோம். இதான் சிவராத்திரியும் தானே. ஏன்னாண்டா சில மீன்ஸும் செத்து இருக்குது. அதே நேரம் அங்கேருந்து கரண்ட் வருது. எனக்கு அடிச்சு நான் செத்துற மாட்டேன். கால் பட்டு மீன் செத்துட்டு. ஓகேண்ணா, இதுக்கா கரண்ட் அடிக்காது இல்லை? கரண்ட் எல்லாம் வருது. கால் வைக்கலாம். கரண்ட் வருதா? நான் சாயலை. அதனால நாங்கள் இப்போ ஃபிஷ் தெரப்பி செய்வோம். இடம் தந்திருக்காங்க. இது என்ன மாதிரி இருக்கு மட்டும் பார்ப்போம். நிறைய ஃபிஷ் செத்து இருக்குது. என்னன்னு தெரியல, பார்ப்போம். என்ன சில காலுகள் இருக்கிற அழுக்கால வாங்க 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 வாங்க. எத்தனை பேர் ஓடியாங்க. வரையணும். யாருமே என்ன டச் பண்ணல. இன்னும் ஐயோ, உலங்காலையெல்லாம் கடிக்குது. கூசுது. என்னண்டு இருக்கிறது? கூசுதுங்க. சரியா? ஓ, நிறைய ஃபிஷ் நல்ல கூசுது. அழகான மீன்ஸ், நிறைய அழகான மீனெல்லாம் கூசுது. அப்படியே அந்த கிச்சு மூட்டுற மாதிரி இருக்குது. காலில் தவளையும் நிற்குது. இதில் தவளையும் கிச்சு மூட்டு நினைக்கிறேன். கிச்சு மூட்டுற மாதிரி இருக்குது. தவளையும் இதில் ஒன்று நிற்குது. வணக்கம்லாம் மாப்பிள்ள. நிறைய கலர்ஃபுல்லான மீன்ஸ் இருக்குது. அதில் வர பெருசாக எது அந்த கிச்சு மூட்டுன்னா பின்னங்கால், எங்களோட குதிக்கால் இருக்குது தானே. உண்மையாக ஒரு பீஸ்ஃபுல்லான இடமா இருக்கேன். தள்ளிடுங்க, நானும் காலை விட்டு போகிறேன். கால் விடலாம் ஃபுல்லாக. என்ன ஆனால் தள்ளி இருந்து விடணும். ஒரே இடத்துல விட்டா என்ன மரீன கூசுது. சரியா? கூசு. ஓ மை காட், நல்லா இருக்கு. க்ளீன் பண்ணிடுவாங்க இல்லையா நாங்களோட காலை. எவ்வளோ மீன் உங்களோட காலத்தான் சாப்பிடுது. நீங்கள் ஏதாச்சும் பூசிட்டு வந்தீங்களா? இந்த கூசுது. இப்போ என்னட்டு விட்டுட்டு இருக்கிறீங்க? இந்த காலில் புண்ணு இருக்கு. ஷிட், நீங்கள் விடுங்க. இன்ஃபெக்ஷன் ஆக்கினாலும் ஆக்கிடு. ஓகே, காணும் புண் காலில் வைக்காங்க. ஓகே, அடுத்த இடம் வந்துட்டேன். அடுத்த இடம் பக்கத்தில் அந்த அதில் ஃபிஷ் தெரப்பி செஞ்சோம். அதுக்கு அடுத்தது பக்கத்தில். ஓகே, க்ளீன் பண்ண போகிறாங்களாம். இதில் போட் ஓடுறா நம்மளோட ரீச்சாலோடுமே நடுவுக்குள்ள ஸ்ரீலங்கான்னு இருந்த மாதிரி. ஸோ இதில் ஓகே தண்ணியெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்களாம். ஸோ அங்கே இதுக்கு 2 போட் நிற்கிது. பார்த்தீங்கன்னா தெரியும். சின்ன பிள்ளையெல்லாம் இதில் ஏறலாம். அடுத்து என்ன விஷயம்டா இதில் கொஞ்சம் பெரிய மீன்கள். எஸ், ஜப்பான் மீன். சமைக்கலாமா? இதை சமைச்சு சாப்பிடலாமா? என்ன சொல்றீங்க? எங்களுக்கு இப்போ கைடா வந்திருக்கு. எங்களுக்கு கைடு எங்களுக்கு இங்கே வந்து பார்த்தோம். யாருமே இல்லை, குறைய சனமாக இருக்கிறாங்க. அதோட 2-3 பேர் தான் வந்திருக்காங்க. கொஞ்சம் முன்னால் வாங்க பார்ப்போம். ஸோ இது என்ன நினைக்கிறீங்க? இங்கே நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் பாருனீங்களா? என்ன மாதிரி உங்களுக்கு விருப்பமா இங்கே வர்றதுக்கு? யாரோட வார நீங்க? அப்பாவுடைய? இந்த தனியா வந்தேன். எங்க? ஓகே நாங்கள் அடுத்ததாக எங்கே போக போகிறோம்னு சொல்லிட்டு
ஓகே ஓகே இங்கே கேமரா இருக்குதான் சத்தம் போடக்கூடாது அப்படின் எங்கிட்ட கைடு சொல்கிறேன். ஓகே ஓகே சத்தம் போட்டால் கேமராவில் கேட்குமென்னு சொல்கிறாங்க. ஓகே இங்கே என்னண்டா கூட மீன் வளர்ப்பு தான் செய்கிறாங்களே என்ன நினைக்கிறேன். குஞ்சுகளை பிடிச்சி இங்கே விட்டுருக்காங்க. வாவ் கலர்ஃபுல். பச்சையில் பார்த்துருப்பீங்களா மீன், நீளத்தில் பார்த்துருப்பீங்க. எனக்கு என்ன சார் என்னங்க கலர்ஃபுல்லாக இருக்குது குட்டி குட்டி மீன்ஸ். சின்ன வயசுல கீறி இருப்போம் கலர் அடிச்சா சொல்லுவாங்க இந்த கலர்ல மீன் இல்லையாண்டு. ஆனா இப்ப எல்லாம் கலர் ஃபுல்லா பாத்தீங்கன்னா மீன் தொட்டி தானே. இதான் சாக்கா. சார்க்கா? சாக்குன்னா கால் துடைப்பானா? நோ 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 இது சார்க்கா ஆங்கிலத்துல. ஓகே 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 எல்லாம் குஞ்சுகள் வளர்க்குறாங்க. ஐதர்ல பாசி எடுக்கலாம் மாதிரி முந்தி எங்கட எடுக்கலாங்க. முந்தி எங்கட தம்பியாக்கள் என்ன செய்யணும்னா லீவு விட்டா காணும் இந்த என்னப்பா வயல் கிணறுகளுக்குள்ள போய் ஐதர்லா பாசி எடுத்து வந்து வீட்டு தொட்டிக்குள்ள போட்டு வளர்ப்பாங்க. வித்தியாசமான நிறைய மீன்கள் இருக்குப்பா. எங்களுக்கு பேர்களும் தெரியல. சாப்பிட்ற மீன் மாதிரியும் இருக்கு பார்க்க, டிசைனை பார்க்க. ஓகே நாங்கள் அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சாகசம் செய்ய போகிறோம். அதாவது மரத்தால் கட்டப்பட்டிருக்குது. நான் நினைக்கிறேன் இது மூங்கில் இல்லை ஏதோ ஒரு வகை மரம் என்ன. ஸோ அந்த மரத்தில் நாங்கள் ஏறி மேலே ஏற போகிறோம். இது வயது வந்த ஆக்கள் தான் ஏறுறதுக்கு செஞ்சுருக்காங்க. ஏதோ ஒரு மரத்தால் செஞ்சுருக்காங்க. வாங்க போகலாம். அதோட இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் எல்லா இடமுமே கேமரா பூட்டி பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. அங்கால போய் பார்க்கலாம். வாங்க நாங்கள் போயிடுவோம் மேலே. என்ன செய்றீங்க? நான் பார்க்குறேன் என்னண்டா இது தாங்குமான் உங்களை தாங்க. அதோட இது நான் நல்லா இருக்கு. அந்த ஸ்கவுட்ஸ்ல நாங்க படிக்க கத்துவோம் கட்டி அதே மாதிரி தான் அழகா இருக்குது. நல்லா இருக்கு. ஃபேஸ்புக்லாம் இருக்கு. இங்க பாத்தீங்கடா பின்பக்கம் பெரிய ஒரு ஏதோ ஒரு அந்த கொடி வகை வந்து அப்படியே ஃபுல்லா மூடி இருக்குது. மலை மாதிரி கிளிகள் பறக்குது. எங்கேயோ கோயில வர நாதஸ்வரம் சத்தம் கேட்குது. செருப்புல வரலாமே. இவ சாகசம் காட்டுறதுக்காக போறார். பாருங்க உண்மையாவே வந்த இதுல ஏறி பாருங்க. செருப்பை கலட்டிட்டு வருங்க. நல்லா இருக்கேண்ணா. ஓகே நானும் வருவோம் இல்லம்மா. கீழே இருந்து வாங்க வேடப்பா. நீங்க ஏற போறீங்க? இல்லம்மா வருவோம். விழுகிறேனோ தெரியா கேமராவோட. நல்லா நல்லா கட்டிக்காங்க. நல்லா இருக்கா? ம். எவ்வளோ உயரத்தில் இருக்கு வாங்க நீங்கள மாதிரி. விழமாட்டேன் தானே. ஓகே போமா. எப்படி இருக்கு உங்களுக்கு? சைனா டவர் மாதிரி கீழே நீக்கலாம் தெரியுது. எனக்கு லைட்டா பயமா இருக்கு. தெரியுதா? கீழே நீக்கல் தெரியுது. பயம் தானே உயிருண்டாது. இதுல வேற பயமா தான் இருக்கு. நான் இதோட இதோட நாங்கள் இதை முடிச்சு விடுவோம். இந்த எங்களை முடிச்சு விட்டுருமா மாதிரி தெரியும். நல்லா இருக்கு. அதால ரங்கலாமா பாது இருக்கு. ஓ அங்க ஒரு ஏணி கிடக்குங்க. ஸோ இதோட பயமா இருக்குது நிக்கிறதுக்கு. ஆனா இன்னும் ஏறலாம் மேல. இந்த இன்னொரு ஏணி வச்சிருக்காங்க. அதுக்கு மேலே ஏறலாம். அங்காலையும் பெரிய ஏணி வச்சுருக்காங்க. அதிலும் ஏறலாம் மேலே. மேலேண்டு இப்படியே சுற்றி வர பார்க்கலாம் என்ன நடக்குது இந்த கரிசலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நாங்கள் மேலே போகிறதில்லை. என்னோட எனக்கு கொஞ்சம் லைட்டாக கால் நடங்குது. உயரமெண்டா பயம். நாங்கள் மெல்ல மாதிரி இப்போ உயரத்துலேருந்து இறங்க போகிறேன். எதால் இறங்க போகிறீங்க? இங்கே லைட்டெல்லாம் போட்டிருக்கு. இது லைட்டெல்லாம் போட்டு மேலே போகலாம். கேமரா கொண்டு போயிடலாது. நாங்கள் தனியாக வந்தீங்கன்னா வரை போகலாம். மற்றது வந்து காலில் செருப்பு போடாமல் இருந்தீங்கன்னா வரலாம். நம்ம ஷூ போட்டாலும் வரலாம். நான் வந்து செருப்பு போட்டுக்கால மேலே நான் அந்த ரிஸ்க் எடுக்க விரும்புகிறேன். எனக்கு 30 வயசு தாண்டினால கொஞ்சம் பயங்கள் இருக்கும். வாழ்க்கை பயம், பொறுப்புகள் நிறைய இருக்குது. என்ன நம்பி ஒரு 10 குடும்பம் இருக்குது. அதுக்கு கஞ்சி ஊற்றணும் நான். அதால் மேலே நான் ஏறையில் இன்றைக்கு ஒரு நாள் வந்து ஏற முடியுமான்னு பார்ப்போம். நல்லா இருக்கு உண்மையாகவே. ஒரு இந்த இடம் இது அமைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன்.
நல்லா உங்களுக்கு அப்படி பிடிச்சிருக்கு அந்த எனக்கும் பிடிச்சிருக்கு. என்ன ஏறி பார்க்க தான் பயங்கரமா இருக்கு. தூரத்துல இருந்து பார்க்க சரி நல்லா இருக்கு. தூரத்துல இருந்து பார்க்க நல்ல அழகா இருக்கு. எல்லாமே அப்படித்தானே, கிட்ட போனா பயங்கர அபாயம் தான். சரியா? அதுக்கு மேலே மேறட்டா இதுதான் எங்களோட அடுத்து என்ன ஒரு குடும்பமா வந்தது. குழந்தைய கூட்டி கொண்டு தெரியுது நம் எந்த சிவானு ஏறேங்க தெரியல நடங்கு. அடுத்து என்ன சாய்? ஸோ சார் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. இதுல வேற எக்ஸ்பீரியன்ஸ் ஊஞ்சல்லாம் இருக்கு. நல்லா இருக்கு. நிறைய மரங்கள் வளர்க்குறாங்க. வாங்க போவோம். அங்க ஊஞ்சல்லாம் இருக்கு. அப்படியே நேரம் போனீங்கன்னு சொல்லி சொன்னா இங்க நாங்க பச்சை புல் நல்லா இருக்கு. அந்த புல் நல்லா இருக்கு. இங்கே கீழே ஃபுல்லாகவே அழகா இருக்கு. பச்சை பசையில வைக்க இதெல்லாம் ஸ்லிப்பர் போடாமல் நடக்கணும். என்னப்பா சாஃப்டாக இருக்குங்க. அது அப்படியே போனோம்னா சின்ன மரம், அதாவது அந்த குட்டி வயசுலேயே காய்க்கிற மரம், வெள்ளைக்குழம்பான் ஒட்டு வச்சிருக்காங்க போல். இது மரம் ஃபுல்லாகவே காய்ச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்படியே போனோம்னா இஞ்சால ஓகே பார்த்தீங்கன்னா இதில் ஊஞ்சல் இருக்குது. சின்ன பிள்ளைகள் இதில் ஆடலாம். வந்து சின்ன பிள்ளைகளை கூட்டின்னு வந்தீங்கள்ல சைனாரில் உங்களுக்கு வேலை இருக்குமா? அந்த குழந்தைகளுக்கு முக்கியமாக என்ன சொல்கிறது, குழந்தைகள் என்ன செய்யணும்? குழந்தைகளுக்கு அப்போ ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு இடம் வழியால் கூட்டிகிட்டு போகணும். இங்கே வரலாம். இப்போ ஃபிசிக்கலாக விளையாட விடணும். ஏன்னா இப்போ எல்லாருமே ஃபோன் மொபைலுக்குள்ளேயே மூழ்கி இருக்கிறாங்களா. அப்போ அவங்கள ஃபிசிக்கலாக விளையாட விடுறதுக்கான இப்படியான இடங்களுக்கு வந்தால் ஃபிசிக்கலாக விளையாடலாம். என்ன 1 இல்லை 2 இல்லை மொத்தம் 6 ஊஞ்சல் இருக்குது. ஓகே, இது ஒரு வித்தியாசமான ஆங்கிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். கரிசல் என்ன மாதிரின்னு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்ச காலம் முதலே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் இது நிறைய பேருக்கு வடிவாக தெரியல இன்னும். என்னென்று ஏன்னா ஒரு என்னன்னு சொல்ல ஒரு வந்த ஒரு எங்களோட நேரத்தை வடிவாக நல்ல ஒரு சந்தோஷமாக கழிக்கிற மாதிரி, அதுவும் கூடுதலாக சிறுவர்களுக்குன்னு சொல்லி இயற்கையோட எங்கட அதான் இயற்கை என்ன தண்ணி மீன் உயிரினங்களும் இருக்குப்பா. மீன் இந்த சர்க்கஸ் இருக்குது, இஞ்சால ஊஞ்சல் இருக்குது, அங்கால மேல பக்கத்துல இருக்கு. யாழ்ப்பாணத்துக்கு அருகில்ல ஒரு என்ன நிறைய பேருக்கு இன்னும் தெரிய வேலையில விளையாட்டு இது இதுதான். இதுல 2 ஆடுறது போல 2 கையையும் பிடிச்சு கொண்டு போல பயந்துட்டீதா தெரியாதா? இப்படியா பஞ்சு? எப்படி? ஐ திங்க் இப்படியா தான் இருக்கணும். ஏதாச்சும் பொடிக்கு ஏதாச்சும் ஒரு டெவலப்மெண்ட்டாக இருக்கு. அங்கால விவசாயம் பண்ணுறாங்கல்ல நினைக்கிறேங்க, பயிற்சியும் செய்கிறாங்க. ஸோ இது என்னடா இப்படி 2ஐயும் பிடிச்சி கொண்டு கீழே ஒரு தடி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அந்த தடியில் விட்டு கொண்டு கைத்தில் சொல்லிட்டு கொஞ்சம் 2 வேலைக்கு வந்திருந்தா இன்னும் நல்ல வடிவாக இருந்தது. எங்களோட வந்த ஒரு நபர் நித்திர கொண்டுட்டார் எல்லாம் வச்சுட்டு, அதால் லேட்டாக வந்துட்டோம். ஸோ என்ன பார்க்குறீங்க நீ இப்படி ஆவாண்டு? எங்களை பொம்பளை பிள்ளை. ஓஹோ, எங்கே பார்ப்போம் பொம்பளை பிள்ளை காட்ட. ஓகே, அடுத்தது இதுவும் அதே மாதிரி தான். இது 2 கால் இருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்து இது அங்கே மேலே இருந்த அந்த குத்து இது இந்த செய்வினமாப்பா அந்த என்ன இதில் நடக்கிறது அழகனி இல்லை இது நடக்கிறது சர்க்கஸ் காட்ட போகிறாங்க. நடங்க இந்த இப்படி ஆடுறது தெரியுமா? நடந்து கொண்டு வாங்க அப்போ. அதில் 2 காலையும் பிடிச்சி கொண்டு நடக்கிறது. இது என்னத்துக்குன்னு சொன்னால் பொடி இதாக இருக்கிறதுக்கு போல என்ன சமநிலையாக இருக்கிறது. சமநிலையாக இருக்கு. எஸ், இங்கே கைத்தும்பில் ஆடுறாரா, காசு கொடுப்போம் போடலாம். வெள்ளத்துணி. வா, இங்கே பார்த்தீங்களா ஒரு டோகியை கூட்டிட்டு போவோமா? குட்டி கால் டோக்கியப்பா. இதில் நடந்தீங்கன்னா உங்களுக்கு சமநிலை பண்ணப்படும். வாழ்க்கையில் இப்படி சமனாக இருக்கணும். எல்லா விஷயத்தையும் சமநிலையாக இருக்கும். அதுவும் செருப்பை காட்டி நடந்தால் தான் உங்களுக்கு மூளைக்கெல்லாம் நரம்பு போய் செருப்பை தூக்குறவன் போல. இவன் செருப்பை தூக்கி ஆள் போல ரீசெண்டான ஆள் தான் போகிறான். அழகா நிற்கிறான் குண்டா. ஸோ இவர் வயசான காலங்களில் இப்படி எக்ஸசைஸ் செய்யத்தான். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த ஒரு மரத்தில் செய்திருக்கு. அந்த ஸ்கவுட்ஸில் பார்த்தீங்களா சுத்துற இதை அதே மரத்துலாம் இருக்கு. நான் நினைக்கிறேன் அந்த பார்த்தீங்களா ராட்டினம். வாவ், அதான் நெஞ்சத்தை பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே வந்து ஒரு இதில் செய்யிருக்காங்க மரத்தில். விளங்குதா? எல்லாமே இந்த பார்த்தீங்கன்னா ராட்டினம் கூட மரத்துலாம் கிடக்கு. அதை விட எல்லாமே மரத்தில் இருக்குது. அதான் இங்கே வித்தியாசம். இயற்கையாகவே எல்லாம் செஞ்சுருக்காங்க. இயற்கையாக இருக்குது. அதான் இவர் வந்து முதலாளி வந்து இங்கே பஸ் வந்து ஒருவேளை ஸ்கவுட்ஸில் இருந்திருப்பேன் நினைக்கிறேன். மேபி இருக்கலாம் சொல்லல. அப்போ அவரோடையும் கதைப்போம்.
அவரோட கதைச்சு என்னம்மா என்ற சொல்லுவார் இது நீங்க எப்ப நடந்து முடிவீங்க? நான் முடிஞ்சது எனக்கு நல்லா இருக்கு நடக்கிறதுக்கு அடுத்ததுக்கு போமா இப்படி விடியக்க பார்த்து விடணும் இங்கே நடுவில் அடிச்சிருக்கேன் அடுத்த பாத்தீங்களா ஏதோ தொங்கி தொங்கி போகணும். ஆட ஓ மேம் அதையும் செய்யும் இன்றைக்கு ஃபுல் எக்ஸசைஸ் தான் உடம்பு விடுறையில் உண்டே கரண்ட் அடிக்க ஒரு கை பேருந்து அது அடுத்ததுல அடுத்த கை. ஸோ அடுத்த கை ஐயா அடுத்த கை ஓ முடியும். இது சின்ன பிள்ளை தான் சரி எனக்கு கால் 30 வயசு ஆயிட்டுன்றது தெரியுது. கால் முட்டுதில்ல எனக்கு ஓஹோ ஐயா ஓகே. ஸோ அடுத்த சீசோருக்கு ஆடுவோம் எனக்கு ஆக்க சீசோ ஆடிட்டு போவோம் சரியா? சீசன் ஆடுறோம் சீசோ ஆடலாம். ஆடையில அது பெரியாக்க நோ புத்தி சவுண்டெல்லாம் போடுவோம். ஓகே ஓகே. இந்த சீசோக்கள் எப்படி சின்ன பிள்ளைகள் ஆடலாம் நாங்கள் சின்ன பிள்ளைகள் ஆடுற மாதிரி மற்ற இடங்களில் பார்ப்போம் பிளாஸ்டிக் ரப்பர்களில் என்ன பட் இங்கே அதில் செய்யலை சீசோ சும்மா நோம்லாம் இதில் கல் எல்லாம் வச்சிருக்கு இதில் அப்படி படுத்துருக்கலாம் இல்லை வா படுத்து இப்படி எல்லாம் கலாச்சி விளையாடிட்டு கலாச்சி வந்து இதில் இருக்கலாம் என்ன அதில் இருந்து யோசிக்கலாம் வாழ்க்கையை பற்றி என்ன அடுத்த முடிவு எடுக்கலாம்னு அமைதியான இடத்துல இருந்து யோசிக்க நல்ல ஒரு இது வேறு. சிறுவர்கள் இதில் இருந்து சிற்றுண்டியல் சாப்பிடலாம் என்ன விளையாடிட்டு இப்படியே ஃபுல்லாக போய் அதில் ஏறி இதில் ஏறி ராட்டனத்தில் சுற்றி அப்படியே வந்து சர்க்கஸில் விளையாடி அப்படியே போய் நல்ல மரங்கள் வளர்ந்துருக்கு இடையில அந்த பெஞ்ச் அடிச்சிருக்கு. சரி நாங்கள் முதலாளி சாய்ப்போம் கட் பண்ணிவிடுவோம். இது அது வெள்ளைக்குளம்பான். இது கொடி அம்பலவி இந்த கொடி அம்பலவி அது டொம் ஜேசி அது டொம் ஜேசி ஒவ்வொரு அன்றைக்கு அந்த சிறுவர் தினம் வச்சு ஒருபாடு காய் கிடந்து நான் பிடிக்க போட்டான் ஃபுல்லாக காய் மரம் தெரியாமல் காய் கிடந்தேன் அந்த கீழே தண்டுகள் தெரியுது பாருங்க அவடம் முழுக்க காய் இந்த அதுக்குள்ளே அதில் பாருங்க அதில் காய் எல்லாம் பிடிங்கி போட்டான் சின்ன படியெல்லாம் படியாக கூட்டியாட்டி கொட்டினேன் ஒரு 150 வாங்க. ஓகே. இந்த கரிசல் என்ற இந்த கான்செப்ட் உங்களுக்கு எப்படி தோணிச்சு இப்படி ஒரு இடம் செய்யணும்? முதல்ல யூடியூப் சேனலுக்கும் மக்களுக்கும் வணக்கம். இது வந்து கரிசல்ன்ற பூமி வந்து என்னத்துக்குரியதுன்னு சொல்லிச்சுன்னா இந்த தாவரங்கள் அழகு தாவரங்கள் பூக்கள் வளர்கிறதுக்கான ஒரு நிலப்பரப்பை தான் கரிசல் என்று சொல்லி குறிப்பிடுறது. கரிசல் காட்டு பூவே என்று சொல்லி ஒரு கவிதை கூட இருக்குது வைரமுத்தின். இது வந்து நாங்கள் என்னத்துக்கு இந்த இடத்தை தெரிவு செய்தோன்னு சொல்லிச்சுன்னா இது வசாவிளான். நான் இருக்கிறது கொக்குவில் பிறந்தது திருநெல்வேலி. இன்றைக்கு நான் இந்த இடத்த வந்திருக்கிறது வசாவிளான்ல. என்னத்துக்கான்னு சொல்லிச்சுன்னா இந்த மண் வந்து பொன் விளையும் பூமி என்று சொல்லிக்கணும். உங்களுடைய அப்பா அம்மாக்களை கேட்டால் தெரியும். வசாவிளான் இந்த 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 சூழல் வந்து பொன் விளையும் பூமி. யாழ் மாவட்டத்தின் விவசாய உணவு விவசாயத்து உற்பத்தி தேவைகளை கணிசமான அளவு பூர்த்தி செய்கிற மண் வந்து இந்த ஏரியா இந்த பிரதேசத்தை சேர்ந்த மண் தான் அதை பூர்த்தி செய்கிறது. ஆகவே என்ற தொழிலுக்கும் என்ற முன்னேற்றத்துக்கும் உரிய இடமாக நான் இதை கருதி கொண்டேன். மற்றது இந்த நீர் வந்து கீழே வந்து கட்பாறை இருக்குது. அதை வந்து போடுற பசலையில் லேசில் கீழே கொண்டு போகாது. அதுக்கு மேலதிகமாக நீர் வளம் இருக்குது. அப்போ எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு தான் நான் இந்த இடத்தை தெரிவு செய்தேன். இந்த இடம் வந்து விவசாயத்துக்குரிய பூமி. அப்போ எங்கள்கிட்ட முழு முதல் விவசாயத்தை மேற்கொள்கிறதால நாங்கள் இந்த இடத்த வந்து அதுக்காக தெரிவு செய்வோம். இதை இப்போ ஸ்டார்ட் பண்ணினீங்க? இது வந்து இந்த கரிசல் இந்த பண்ணைக்குரிய நிலப்பரப்பு 2019ஆம் ஆண்டில் முதல்ல வாங்கினாங்க. வாங்குகிற நேரம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் விவசாயம் செய்யாமல் கைவிடப்பட்ட நிலையில் காடாக தான் இருந்தது. நாங்கள் பிறகு இதை படிப்படியாக காஞ்சோண்டி 10 இருந்தது. அப்போ நாங்கள் பிறகு இதை படிப்படியாக துப்புரவாக்கி ஒவ்வொரு விஷயமாக செய்து இன்றைக்கு வந்து எல்லையில் நின்று உங்களோட காய்ச்சி கொண்டிருக்கிறேன். இது வந்து மொத்தம் 64 பரப்பு. இதில் வந்து முன்னுக்கு வந்து 5-6 க்ரீன் கூடாரங்கள் இருக்குது. அதுதான் நாங்கள் ஆரம்பத்தில் செய்தது. அது வந்து அலங்கார தாவரங்கள் வளர்க்குறது தான் எங்கள் முதல் வேலை. அடுத்தது வந்து வீடுகளுக்குரிய புத்தரைகள் அமைத்தல், பூக்கண்டுகள் நட்டு கொடுத்தல், லேண்ட்ஸ்கேப்பிங் வேலைகள் வந்து செய்து கொடுக்குறாங்க. வீடுகளுக்கு மட்டுமல்ல நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், ஹோட்டல்ஸ் எல்லாத்துக்கும் அநேகமான எல்லாத்துக்கும் இந்த தனியார் விடுதிகள் எல்லாத்துக்குமே நாங்கள்லாம் செய்கிறாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னு சொல்லிச்சோன்னா தின்ன ஆர்கானிக், ரீச்சா, நட்புமன், ஜெட்பின், டில்கோ போன்ற பிரபலமான இடங்களுக்கெல்லாம் நாங்கள் லேண்ட்ஸ்கேப்பிங் செய்து கொடுத்துருக்கிறோம். தொடர்ந்தும் செய்து கொண்டு இருக்கிறோம்.
ஓகே, இங்க நிறைய இந்த சிறுவர்கள் விளையாடுற மாதிரியான இடங்கள் எல்லாம் செட்டப் பண்ணி வச்சிங்க. அதுவும் எல்லாம் இயற்கையா மரங்கள்ல. ஸோ இது இந்த எண்ணம் எப்படி வந்துச்சு அப்படி செய்ய? இது இந்த எண்ணம் என்று சொல்கிறதுக்கு அப்பால் என்னுடைய வியாபாரம் என்று சொன்னான்னா, தொழில் முயற்சி என்று சொன்னான்னா, அது வந்து மரம் தான். சரிதானே? மரத்தை நம்பித்தான். அப்போ நான் தான் மரத்தால் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் வெளிக்கொண்டுருவன். அப்போ நான் போயிட்டு இரும்பிலையும் கான்கிரீட்லையும் செய்தால் மற்றவன் அதை மதிக்க கூட இதெல்லாம் இருக்கு. அப்போ இங்கே வந்து மரத்தை முதன்மைப்படுத்துறதுக்கு காரணம், நான் மரம் விற்கிற ஒரு ஆள், உயிரோட உள்ள மரங்களை விற்கிற ஒரு ஆள். அப்போ நான் போயிட்டு இரும்பிலையும் செம்பிலையும் செய்தால் மற்றவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டானோ. அதுக்காகத்தான் நான் மரத்தால் இவ்வளவும் செய்யலாம். விளையாட்டு உபகரணங்களாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, ரூம்ஸாக இருந்தாலும் சரி, ஹோலாக இருந்தாலும் சரி, லைட் போஸ்ட்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே மரத்தால் செய்யலாம்ன்றதுக்கு ஒரு முன்னுதாரணமாக தான் நான் அதை செய்திருக்கேன். ஓகே, இங்கே உங்களுக்கு இப்போ இந்த கரிசலில் இவ்வளோ விஷயங்களும் செஞ்சுருக்கீங்க, அது உங்களுக்கு எப்படி திருப்தியாக இருக்குது மனதளவில்? இல்லை, ஒரு மனிதன் வந்து இப்போ இதில் நீங்கள் சிறுவர் விளையாடுறதுக்குன்னு சொன்ன பிரதேசத்தில் இருக்கிற விஷயங்களை எடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இது வந்து உண்மையாக சிறுவற்ற பொழுதுபோக்கு அம்சம் இல்லை. இது வந்து சிறுவர் பாடசாலை காலங்களில் சிறுவர் தங்களுக்குரிய பணத்தை தேடுறதுக்கான ஒரு முயற்சியை தான் நான் இங்கே மேற்கொண்டிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த அசோலா தொட்டி இருக்குது, அதில் வந்து கலர் ஃபிஷ் வளர்க்குற தொட்டி இருக்குது, அங்கால கலர் ஃபிஷ் இனப்பெருக்கம் செய்கிற பிரதேசம் இருக்குது, அங்கால கோழிக்கூடுகள் அது எல்லாம் இருக்குது. இது வந்து இப்போ தான் உங்களுக்கு 2 மணிக்கிலேருந்து டியூஷன் இருக்கும், டியூஷன் முடிஞ்சால் ஃபோன் இருக்கும் வீட்டை. முந்தி அப்படி ஒரு வசதியும் இருக்கல. கோயில் திருவிழா இருந்தால் இருக்குமே தவிர மற்றும்படி நாங்கள் வீட்டில் தான் இருக்கிறது. வீட்டில் இருந்தால் ஆடு மாடு வளர்ப்போம். வீட்டில் ஒரு பொருளாதாரமே முந்தி இருந்தது. ஆடு மாடு இருக்கும், கோழி இருக்கும், முயல் இருக்கும், என்ன எல்லாமே வளர்த்துனாங்க. இப்போ அப்படி ஒன்றும் இல்லை தானே. இப்போ ஃபோன் மட்டும்தான் இருக்கும், ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும், ஆப்பிள் ஃபோன் இருக்கும். அப்போ அதுலேருந்து பிள்ளைகளை வெளியில் கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சி தான் இது. இது வந்து ஒரே நாளில் 1000 பேர் மாற போகிறோம் இல்லை. 1000 பேர் வந்து பார்க்க ஒருதன் மாறினாலே எங்களுக்கு வெற்றி. சரி, ஒரு படியன் மீன் வளர்த்து எப்படி சம்பாதிக்கலாம், ஒரு அசோலா வளர்த்து எப்படி விற்கலாம், இதெல்லாம் பெரிய முதலீடும் இல்லை, பெரிய வேலை திட்டமும் இல்லை. படிக்கிற காலங்களில் இதெல்லாம் நாங்கள் செய்த வேலையெல்லாம் இப்போ தான் அதெல்லாம் இல்லாமல் போயிட்டுது. சரிதானே? அப்போ இதில் வந்து ஊக்குவிக்கிறதுக்காகத்தான் நான் இதை செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் தெரிவு செய்கிற பொருளுக்குரிய நியாய விலை இருக்கும். சரிதானே? 150 ரூபா 100 ரூபாயிலிருந்து மரக்கன்றுகள் இருக்கும். இப்போ ஒரு துயரமான நிகழ்வொன்றுக்கு அந்த அந்தியட்டு நிகழ்வு அதற்கு கொடுக்குற ஹண்டன்னு சொல்லிச்சுன்னா அதுக்கு ஒரு விசேட விலக்களி ஒன்று இருக்குது. இப்போ நாங்கள் 150 ரூபா விற்கிற ஹண்டெல்லாம் அவைக்கு 100 ரூபாய்க்கு கொடுப்போம். ரெண்டாவது ஒரு துயரமான நிகழ்வுக்கு ஞாபகத்துக்கு கொடுக்குறது தானே, அப்படியானதில் இருக்குது. மற்றது நீங்கள் பிடிச்ச கண்டு இப்போ 150 ரூபாயிலிருந்து 15,000 20,000 50,000 1 லட்சத்துக்கு கூட கண்டுகள் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு விரும்புகிற கண்டுகளை எந்த விலையிலையும் எடுத்துக்கொள்ளலாம். மற்றது உங்களை நிலத்துக்கு பதிக்கிற புல்லு வகைகள் புல்லுகள் எல்லாம் இருக்குது. சாடியும் சாடிகள் இந்த பின் இந்த சாடிகள், பிளாஸ்டிக் சாடி, மண் சாடி, எல்லா சாடிகளும் இருக்குது. எங்கள்கிட்ட ஒரு விசேடமாக என்ன இருக்குன்னு சொல்லிச்சுன்னா, வதிவிட பயிற்சி செய்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது. அதாவது வந்து 60 அடி அகலம், இல்லை 45 அடி அகலம், 70 அடி நீளத்துக்கு ஒரு மண்டபம் ஒன்று இருக்குது, இயற்கை மண்டபம். அதுக்குள்ளே ஏசி ஒன்றும் பூட்டி இல்லை. அதை விட 7 ரூம்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ரூம்ஸ்லேயும் 5-6 பேர் தங்கக்கூடிய மாதிரி விசாலமான ரூம். அது வந்து அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது. இது வந்து வதிவிட பயிற்சியினரை செய்கிற ஆட்களுக்கு மிகவும் ஒரு 35 பேரை உள்ளடக்கி இருக்குது. அவைக்குரிய 3 நேர உணவு, தேநீர் சகலதும் கொடுப்போம். அவைக்குரிய மற்றது அவைக்குரிய கள செயற்பாடுகளுக்குரிய பிரதேசம் இங்கே இருக்குது. அதே மாதிரி அவர்கள் தியானம் செய்கிறதுக்குரிய இடங்கள் எல்லாமே இருக்குது. அப்போ அவன் ஆக்டிவிட்டீஸ் 24 ஹவர்ஸ் அவன் ஆக்டிவிட்டீஸுக்குரிய ஒரு இடத்தை நாங்கள் இங்கே உருவாக்கி வச்சுருக்கிறோம். மற்றது அவன் கள செயற்பாடுகளில் வந்து ஒரு விஷயத்தை பரீட்சித்து பார்க்க வேணும்னு சொல்லிச்சுன்னா, இப்போ ஒரு கம்போஸ்ட் ஆட்டோ, ஒரு ரீசைக்கிளிங் சென்டரோ, இல்லை ஒரு காளான் வளர்க்குறது எப்படியோ, அசோலா வளர்க்குறது எப்படியோ, இல்லை ஒரு நன்னீர் வளர்க்குறது எப்படியோ, இல்லை ஒரு பயிர் எப்படி பயிரிடுறது எப்படி தான்னு சொல்லி நீண்ட கால ஒரு 3 மாதம் 6 மாதம் ஒரு கள செயற்பாடை செய்கிறதுக்கு இடம் வேணுமென்றாலும் கொடுப்போம். அவைக்கு ஒரு பேக்கேஜ், அதாவது அவைன்ற டிரான்ஸ்போர்ட்லேருந்து அவைக்குரிய மெட்டீரியல்லேருந்து அவைக்குரிய லேண்டிலேருந்து சகலதுமே நாங்கள் ஒழுங்கு பண்ணி கொடுப்போம். ஒரு ரூமும் அவைக்கு கொடுத்து ஒரு பேக்கேஜ், அது அவைங்களோட நேராக தொடர்பு கொண்டால் அதை கதைக்கலாம். அதே நேரம் இந்த சாதாரணமான
நிகழ்வுகள் என்னென்னு சொல்கிறது பர்த்டே பார்ட்டிகள் ரெஜிஸ்ட்ரேஷன் சாமத்திய வீடுகள் கல்யாண வீடுகள் ஒன்று கூடல்கள் நிறுவனங்கள்ட தனியார் நிறுவனங்கள் அரசு நிறுவனங்கள்ட ஒன்று கூடல்கள் அதில் வந்து செய்கிறதுக்குரிய ஒழுங்குகள் சாப்பாடு இதெல்லாம் இருக்குது. எங்கள்கிட்ட வந்து நேராக காய்ச்சி தந்தால் நாங்கள் ஆக்கள்கிட்ட எண்ணெயை பொறுத்து அதற்குரிய விலை மதிப்பை கொடுத்து நாங்கள் அதை அழகாக செய்து கொடுப்போம். இங்கே வந்து போனவற்ற கேட்டால் அவன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். கரிசல் வாரவனை ஏமாத்தார். ஓகே, இங்கே இருக்கிற நிர்வாகங்கள் எல்லாம் பார்க்க என்ன மாதிரி இங்கே எத்தனை பேர் வேலை செய்யணும் அப்படியெல்லாம் வச்சிருக்கணும் இந்த கருவிகளை பற்றியெல்லாம் அதுக்கு அறிவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். என்னென்னு சொல்லி சொன்னால் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 பெண் தொழிலாளர்களும் 12 ஆண் தொழிலாளர்களும் கடமையாற்றி கொண்டிருக்கணும். அதில் நீண்ட காலமாக கடமையாற்றுன்னு சொல்லிச்சுன்னா அவர்கள் வந்து தின சம்பளம் மாதிரி தான் வருவினர். அது வந்து ஒரு என்னென்னு சொல்கிறது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆக்கள். இப்போ அவைக்கு வந்து ஓரளவுக்கு மரங்களை பற்றி தெரியும். மற்றது இந்த 9 பொம்பளை பிள்ளைகளும் வந்து ஓரளவுக்கு ஒரு 5 பேருக்கு இந்த மரங்கள் சார்ந்த அறிவு இருக்குது. மற்றவை வந்து இந்த இதுகளை பராமரிக்கிறது கேண்டீன் பராமரிக்கிறதுக்கு இப்போ நாங்கள் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறோம். அது இந்த கேண்டீன் அதெல்லாம் திறந்து இன்றைக்கு 2ஆம் நாள் தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. நான் இந்த சில்ட்ரன் டேயோட தான் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுக்கு முதல் நாங்கள் அபிவிருத்தி செய்து கொண்டு இருந்தபடியாக நாங்கள் இதை பெருசாக இதை எடுக்கல, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். அப்போ இதில் வந்து அவைக்கு வந்து இதில் ஓரளவு முன் அனுபவம் இருக்குது. ஓகே, இந்த கரிசலுக்கு உங்களுக்கு முதலீடு எப்படி கிடைச்சிச்சு? இந்த கரிசலால் இப்போ உங்களுக்கு லாபம் கிடைக்குதா? இதுவரையும் லாபம் இல்லை. இதுக்குள்ளே வந்து ஏற்கனவே எனக்கு அரசாங்கத்தால் மானியம் தரப்பட்டிருக்கு. 2 முறைகள் மானியம் தரப்பட்டிருக்கு. ஒன்று நீண்ட கால அடிப்படையில் கடன் வசதி தந்திருக்கணும். அதை விட அந்த சிறுகை தொழில் முயற்சி அமைச்சினூடாக அந்த பச்சை கூடாரங்கள் அமைக்கிறதுக்கு உதவி செய்திருக்கணும். இதற்கு பிற்பாடு இலங்கை மக்கள் வங்கி குறிப்பிட்ட தொகையை எனக்கு 10 வருஷ கடனுக்கு குறைந்த வட்டியில் தந்திருக்கணும். அதுக்கு மேலதிகமாக என்னிட்ட இருந்த 2 நிலப்பரப்புகளை விற்று அதுன்ற முதலையும் நான் இதில் போட்டிருக்கேன். ஆனால் இதிலேருந்து இன்னும் எனக்கு என்னென்னு சொல்ல லாபம் வர துவங்கவில்லை. லாபம் வாரது நீண்ட காலம் எடுக்கும். இது ஒரு என்னென்ன சமூகத்துக்கான ஒரு என்ற நீண்ட கால ஆசையோட பூர்த்தி செய்திருக்குன்னு தான் சொல்ல வேணும். பார்ப்போம், நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்கல்லானே, முயற்சி செய்து முன்னுக்கு கொண்டு வாங்குவோம். என்ன சரி, ஓகே. இங்கே வரைக்க டிக்கெட் என்ன மாதிரி? அதை பற்றி சிறுவர்களுக்கு 100 ரூபா, பெரியவர்களுக்கு 200 ரூபா, வீடியோ ஃபோட்டோவுக்கு 10,000 ரூபா, ஃபோட்டோவுக்கு 4,000 ரூபா. மற்றபடி இந்த ஃபங்க்ஷன் செய்கிறேன்னு சொல்லிச்சுன்னா அது ஒவ்வொன்று ரேட் இருக்குது, அதை தருவோம். ஒரு 10 பேர் 15 பேர் வந்து கேக் வெட்டுற ஃபங்க்ஷனில் அது சும்மா சாதாரணமாக செய்துட்டு போகிறத. ஒரு இளம் வயது பையன்கள் ஒரு 10 பேர் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு ஓடத்திருந்து கேக் வெட்டோம். அவைக்குரிய அந்த ஷோர்டிச் ஐட்டங்கள் அது எல்லாமே நாங்கள் இங்கே ஃபுல் டைம் கண்டினியூ இருக்குது. அப்போ நீங்கள் லஞ்ச் எடுக்கலாம், டின்னர் எடுக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, அது காலப்போக்கில் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இதுதான் செய்யலாம். சரி, ஓகே, நன்றி. எதுவும் சொல்லணும்? இல்லை, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த இயற்கை சார்ந்து மக்களை வாழ பழக்கிற பொறுப்பும் உங்கள்கிட்டையும் இருக்குது. எங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் இருக்குது. இயற்கை சார்ந்து வாழ இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதில் அந்த இயற்கையோடு வாழ்கிறதுக்கான சில அமைப்பு முறைகள் இருக்குது. அந்த அதில் வச்சிருக்குன்னு பார்த்துருப்பீங்களோ தெரியலை. அந்த இங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாமே ரீவேல்யூ இருக்குது. இப்போ ரீவேல்யூ இருக்குன்னு சொல்லிச்சுன்னா நிலத்துக்கு நீங்கள் என்ன போடுறீங்க, மாபிள் பதைக்கிறீங்க, அந்த வேஸ்ட்டை கொண்டு ரீசைக்கிள் செய்யலாம். ஏன்னா ரீசைக்கிள் செய்யணுமோ செய்யலாம். ஆனால் இந்த நாங்கள் இங்கே பாவிச்சிருக்கிற எல்லாமே ரீசைக்கிள் செய்யக்கூடிய ஒன்று. சரி, ஒரு டிஜிட்டல் பிரிண்ட் ஒன்று எடுக்கிறீங்க, ஒரு படம் ஒன்றை டிஜிட்டலில் பிரிண்ட் எடுக்கிறீங்க. அந்த படம் மங்கிட்டா என்ன செய்வீங்க, அதை கொண்டே குப்பையெல்லாம் போடும். ஆனால் நாங்கள் டெக்கரேட் பண்ண வச்சுருக்கிறதெல்லாம் பித்தளையில் உள்ள ஐட்டம்ஸ். அதெல்லாம் திரும்ப அதை விட ரீவேல்யூ கூடுனது. இன்வெஸ்ட் பண்ணிக்க கொஞ்சம் கூட இன்வெஸ்ட் பண்ணணுமே தவிர அதுன்ற ஃப்யூச்சர் வந்து எங்களுக்கு அது அப்படியே இருக்கும் அந்த முதலீடு விளங்குது. அப்போ இதை வந்து மக்களுக்கு பழக்க வேணும். என்னென்னு சொல்லிச்சுன்னா ரீசைக்கிள் செய்யக்கூடிய பொருட்களை இந்த போஸ்ட் உக்கிட்டு வைங்களேன், இது இன்னொரு இடத்த பிறகு இது அலுமினியம் சீட் மேலே போட்டிருக்கிறோம், அது அலுமினியம். சரியா? அப்போ அந்த லைட் ஷேட் வந்து அலுமினியத்தில் வார்த்தெடுத்தது. அலுமினியத்துக்கான கேள்வி நடுவே இருந்து கொண்டே இருக்கும். இப்போ இங்கே இருக்கிற எல்லாமே ரீசைக்கிள் பண்ணக்கூடிய ஐட்டங்கள் தான்.
நாங்கள் இதுக்குள்ளே மோஸ்ட்லி பிளாஸ்டிக் பொட்டில்ஸ் அதெல்லாம் பாவிக்கிறது குறைவு. அப்போ பெருந்தொகையாக வரைக்கும் ஒன்றும் செய்யலாது. ஒரு 1000 பேருக்கு இந்த ஓப்பனில் ஒரு ஃபங்க்ஷன் செய்யக்க தண்ணி வசதி செய்யக்க அதை தவிர்க்கலாது. அதற்கான ரீசைக்கிள் ஏற்பாடுகள் செய்து வச்சுருக்கு. ஓகே, இப்போ இலங்கையில் பொலித்தீன் அதாவது ஷாப்பிங் பேக்கோட பாவனைக்கு குறைக்கணுன்றதுக்காக விலை ஏற்றிருக்கணும். அதோட கொடுக்குற அந்த விலைப்பட்டியல் சீட்டு கொடுப்பிருந்தானே எழுதி எவ்வளோ விலை சாமான், அதில் இந்த பொலித்தீன் பேக்கோட விலையும் போட சொல்லியிருக்கு. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? கட்டாயம் தேவை. ஏன்னு சொல்லிச்சுன்னா அந்த 16 மைக்ரோனுக்கு கீழ்ப்பட்ட பொலித்தீன் பாவிக்கக்கூடாது சட்டம் எப்போ வந்துட்டு சரிதானே. அதைத்தான் நாங்கள் பாவித்து கொண்டிருக்கோம். லஞ்ச் ஹீட் இருக்குது தானே, லஞ்ச் ஹீட்டில் நீங்கள் சாப்பாட்டை போடேக்க சாப்பாடு ஹீட்டாக போடேக்க வார அந்த இது வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உங்களுக்கு நஞ்சு அது அப்படி நிறைய விஷயம் இருக்குது. இந்த டீயை பொலித்தீனில் கட்டி இந்த ஷாப்பிங் பேக்கில் கட்டி கொண்டு போகிறது இதுன்றது இப்போ அது உண்மையாக அது செய்யக்கூடாது. எங்கிட்ட அது ஈஸி சுகம், ஆனால் அது கூடாது. உதாரணத்துக்கு மிக்சியில் நாங்கள் உளுந்தரைக்கிறோம் சரியோ, மிக்சியில் உளுந்தரைக்க நின்றலில் புஷ்கண்டு அரைச்சிட்டு போகிறோம். ஆனால் அதே நாங்கள் ஆட்டுக்கல்லில் அரைக்க உடம்புக்கு வேலை எக்ஸசைஸ், ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் இப்போ என்ன செய்வீங்க, ஆட்டுக்கல்லில் உளுந்தரைக்க இருந்த டைமை விட இப்போ பிஸியாக இருக்குங்க. நீங்கள் மிக்சியில் உளுந்தரைக்க நீங்கள் பிஸி இல்லாமல் தானே இருக்க வேணும். அது அரை மணி நேரம் உளுந்தரைக்க உங்களுக்கு டைம் இல்லாமல் இருந்தது. இப்போ 5 நிமிஷத்தில் உளுந்தரைக்க டைம் இன்னும் இல்லாமல் ஓடி திருப்பீங்க. ஏன், என்ன ரீசன்? இயந்திரமயமானது காரணம் என்ன? உங்கள்கிட்ட கற்பனை, உங்களோட திருப்தி இல்லாத தன்மை. யாராவது சாப்பாடு இல்லாமல் இருக்கிறீங்களோ, இல்லை சேமிப்பு இல்லைன்ற பிரச்சனை. அவனை விட நான் கூட சேமிக்கணும்ன்ற பிரச்சனை. திருப்திப்பட்டா எல்லாம் சரியாக. எங்களுக்கு இப்படி ஒரு நல்ல ஒரு நேரான தந்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். மக்களுக்கும் நன்றி. இதுதான் வந்து அந்த அம்மிக்கல் இப்படி ஆட்டம். இதில் வந்து உளுந்து அரைச்சா வந்து உளுந்து வந்து பூ போல வரும். இட்லி பூ போல. இதான் அந்த இது உடுப்பு தான். இது எங்களை விட்ட கோடிக்கு இருக்கும் முதல். இது என்ன தெரியுமா? இப்படி நரிக்கிறது. அந்த இது வந்து நீங்கள் 6 பேக் ஒன்று வந்தால் இப்போ எல்லாம் யாரை பார்த்தாலும் வயிறு தொப்பையாக தான் இருக்கும். ஆனால் இப்படி இருந்து நீங்கள் இறக்கி சுவையாகவும் இருக்கும், அதே நேரத்தில் உடம்புல இருக்கிற கொழுப்பும் இறக்கும். இதுதான் கேண்டீன் வேணும். இயக்க முறையில் எல்லாம் இருக்குது. அந்த வள்ளி இதை பாரு, பித்தளை. ஆமாம், நல்லா இருக்கேன். இப்படில 7 ரூம்ஸ் இருக்கு. 4 ஏசியோட 3 நான் ஏசி. எல்லாம் மரத்துலாம் இருக்கு. தட்டு இது உண்மையாக சாதாரணமாக இந்த டவுனில் பண்ணுறேன்னா எவ்வளோ போடுவான். இது இந்த தட்டு இந்த டவுனில் பண்ணுறேன்னா ஒரு விலைக்கு சில்வர் வரும். ஒரு 1500 ரூபா. இது 2200 ரூபா. டிசைன்லாம் நல்லா இருக்குது. ஒவ்வொன்றும் ஒரு டிசைனில் இருக்குது.